पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषः स वो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा द्रष्टुः स्वरूपे அவஸ்தானம்। பார்த்துட்டு இருக்கிறது யோக சாஸ்திரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல பார்த்தீங்கன்னா யோக சித்தவருத்தி நிரோதா. யோகம் என்பது சித்தவருத்தி நிரோதம். சர்வ சித்தவருத்திகளும் நிரோதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து அபியாசம் பண்றார். அபியாசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெதுவா 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 சித்தவருத்திகள் எல்லாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. க்ஷணை க்ஷணை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம் மனம் கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. கீதால சொல்லப்பட்ட ஸ்லோகம் 24:6-24. மெதுவா மெதுவா திடீர்னு நடந்துருமா யோக சித்தவருத்தி நிரோதம் ஆயிடுமா? அப்படிலாம் ஆகாதுங்க. அதனால காலையில பாஷிக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிரயத்தன சாத்தியம், ரொம்ப முயற்சி பண்ணி அடையக்கூடிய ஸ்டேஜ் இது.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசோட விற்த்திகளை வந்து இமீடியட்டா நடக்க முடியாது. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாட்ட கேட்கிறான். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், ஐயோ கிருஷ்ணா, சஞ்சலத்வாத் மன கிருஷ்ண பிரமாதி பலவத் இடம். இந்த இந்த வாயு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. இந்த மனசை வந்து அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், விருத்தி நிரோதம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா முடியாதுதான் நீ சொல்றது. ஆனா முடியவே முடியாது அப்படின்னு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதகம் சொல்ல போறோம். வியாச சூத்திரத்துல இங்க பதஞ்சலி சூத்திரத்திலே வைக்க போகுது. என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசம், அதுக்கப்புறம் வைராகியம். அபியாசத்தையும், அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் பிராக்டிஸ், டெய்லி உட்கார்றது, அதிகமாகிட்டே போறது டைம். அப்ப தீர்க்க காலம் நல்லா உட்கார்ந்து 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 மெதுவா நம்ம வந்து அபியாசம் பண்றோம், விருத்தியை நிரோதம் பண்ணிக்கிட்டே போறது. கூடவே என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், எதை பார்த்தாலும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு அதோட ஒட்டாம என்ன பண்ணணும்? இந்த தான் தான் தான்லயே மனசை என்ன பண்ணணும்? வைக்கணும். ஆத்ம சம்ஸ்தம் மனக்குருத்வா ந கிஞ்சிதபி சிந்தைய. தான் தான் தான்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா தான்ற சிந்தனையிலேயே வச்சு, தான்ற கான்சியஸ்னஸ்லயே வச்சு வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க கூடாது. இப்படி போக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிருத்தம் யோக சேவையா 26வது ஸ்லோகத்துல சொல்லுது, 6:26 பகவத்கீதை. எத்திர உபரமதே சித்தம். இந்த அபியாசம் போக 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 என்ன ஆகும்? மெதுவா 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 இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா உபரமமாகும். உபரமம்னா ஷட் டவுன் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் சொல்றோம்? நிருத்த பூமி. எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. நிருத்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட அபியாசத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டும். அப்படி நிப்பாட்டும் போது விற்த்திகள் எல்லாம் நின்று போச்சு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட ஒரு பூமி தான். சித்தத்தோட ஒரு பூமி. பூமின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேஜ். நிருத்தம்ன்றது வந்து ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சுவாமி சித்தம் அப்படின்னு கேள்வி கேட்டா இன்னும் 3வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததா, அப்பொழுது, அந்த சமயத்துல எல்லா விற்த்திகளும் நிரோதமான அந்த நிருத்த பூமியில இருக்கக்கூடிய சித்தமானது எல்லா விற்த்திகளும் நீங்கின நிலையில அந்த சமயத்துல புருஷன் என்னவா இருக்கான்? ஆத்மா, நான். இந்த நான் அப்படின்ற ஆத்ம தத்துவம் திரஷ்டான்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு? திரஷ்டா, பார்ப்பவன். எதை பார்த்தான்? சித்தத்தை பார்த்தான். ஏகாகிர சித்தத்துல 98% இருக்கும்போது இது வேற நான் வேறன்னு சித்தத்தை பார்த்தான் அவன். அந்நியதாக்கியாத்தின்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த அந்நியதாக்கியாத்தின்னு நான் வேற இது வேற அப்படின்னு தான் தான்ல நின்னுக்கிட்டு அந்த சித்தத்தை பார்த்தான். அப்ப பாக்குறவனுக்கு என்ன பேர் கிடைச்சது? ஆத்மாக்கு பேரு திரஷ்டா அப்படின்னு பேர். அந்த திரஷ்டா சித்தத்துல இருக்கிற எல்லா விற்த்திகளும் நிரோதமானது பிறகு கடைசி விற்பி என்ன சொல்லியிருக்கேன்? சரம விற்த்தின்னு பேரு. கடைசி விற்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விற்பி? நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரமும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர பூமியில தான் உண்டாகுது. அதையும் நிரோதம் பண்ண பிறகு அதுவும் இல்லாம போச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பூமியை அடைகின்றான். நிரோத பூமியில எப்படி இருக்கான் சுவாமி அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிரோத பூமியில நம்ம சொல்றோம்ல, என்ன சம்ஸ்காரம் சொல்றோம்? நிரோத சம்ஸ்காரம் சொல்றோமா? இத வந்து வேதாந்தத்துல சொல்லும் போது அகண்டாகார விருத்தின்னு சொல்லுவாங்க. வேதாந்தத்துல அதுக்கு என்ன பேரு? அகண்டாகார விருத்தி. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம், லாஸ்ட் தாட். இதுதான். அப்போ வாஸ்தவத்துல அங்கேயும் கூட விருத்தி இருக்கு. நான் வேற இது வேறன்னு அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய விருத்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம், அந்த நிருத்த சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய சம்ஸ்காரமும் இருக்கு. அப்ப சம்ஸ்காரம் இருந்துச்சுனாவே என்ன அர்த்தம்? இன்னும் கைவல்யம் அடையலன்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததா திரஷ்டு சொரூப்பே அவஸ்தானம். அந்த திரஷ்டா என்பவன் தன்னுடைய சொரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். சித்த விருத்தி முழுசா நீங்கினதுக்கு பிறகு, சம்ஸ்காரமும் நீங்கினதுக்கு பிறகு திரஷ்டா தன்னுடைய சொரூபத்தில், என்ன சொரூபம்? திரஷ்டாவோட சொரூபம் சச்சிதானந்தம். பார்ப்பவனுடைய சொரூபம் வெறும் பார்வை மாத்திரம்.
அதனால்தான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டினா திரஷ்டா திருஷி மாத்திரா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் சாட்சின்னு நிக்கிற வரைக்கும் இன்னும் பூரணம் ஆகலைன்னு அர்த்தம். நான் பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டா சாட்சி அப்படின்னு எங்கேயாவது சொல்றீங்க அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ்னு அர்த்தம். அப்போ வாஸ்தவத்துல அந்த பார்த்தல் அப்படின்ற விஷயமும் நீங்கி போச்சு அப்படின்னா வெறும் பார்வை மாத்திரமா நிக்கிறான். திரஷ்டாவோட சொரூபம் பார்வை, திருக்ஷக்தி அப்படின்னு அதுக்கு பேரு, சைத்தன்யம்னு பேரு, சச்சிதானந்தம்னு பேரு. அந்த சச்சிதானந்தத்தில் அவன் நிலை பெறுகின்றான். அப்ப என்ன அர்த்தம்? பார்ப்பவன்ற அந்த போஸ்டிங் கூட போயிடுச்சு, திரஷ்டான்ற போஸ்டிங் கூட போயிடுச்சு, அதுவும் கேரக்டர் அதுவும் போயிடுச்சு. அப்ப தான் தானா இருக்கான், அவனுக்கு எந்த கேரக்டரும் இல்லை. அதுதான் கைவல்யம் அப்படின்னு பேர். இதுதான் மோட்சம். ஆயிடுச்சா? சொஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷ இத்யபிதீயதே, மோக்ஷம் இத்யபிதீயதே. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா படிச்சிருவோம் திரும்பவும். பாஷ்யத்தை சொல்லுது ததா, ததான என்ன அர்த்தம்? நிரோத அவஸ்தே. மேல மந்திரத்துக்கு கீழே கொடுத்திருக்க ததா நிரோத அவஸ்தே திரஷ்டுகு, திரஷ்டுன்னு சொல்றவன் பாத்தீங்கன்னா பார்ப்பவனானவன், திரஷ்டாவானவன். ஸ்வரூபே அவஸ்தானம் இது, ஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா அவஸ்தானம் ஆகிறான் என்று. கைவல்யம் வா மோட்சம் வாசியா, அதை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னும் மோட்சம் என்றோ சொல்லப்படுகிறது. மோட்சம்னு சொல்லலாம், அதுக்கு வேற ஒரு டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா கைவல்யம் இருக்கு. அப்ப தான் தானா நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா மோட்சம் லட்சணம் இது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப்ல சொல்றது ஸ்வரூப பிரதிஷ்டா ததானி. அந்த அவஸ்தையில, ததானின்னா அந்த அவஸ்தையில, அப்பொழுது ஆத்மா எப்படி இருக்கு? சித்தம் பாத்தீங்கன்னா விற்த்திகளை நிரோதம் பண்ணிடுச்சு. அந்த நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்வரூப பிரதிஷ்டா ததானி. அப்போ பாத்தீங்கன்னா தான் தானா பிரதிஷ்டிதமாகிறான். இதுக்கு பேர் தான் ஆத்மனிஷ்டா, பிரம்மனிஷ்டா, பிரம்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம், என்லைட்மெண்ட். இது மாதிரி நிறைய சப்தங்களை நம்ம சொல்றோம். அப்ப அந்த சமயத்துல ஸ்வரூப பிரதிஷ்டாவானது சித்திக்குது. சிதிசக்தி யாரு? சைத்தன்யம். சைத்தன்யம் சைத்தன்யமா இருக்கு. சைத்தன்யம் வேற ஒன்னா இல்ல. சைத்தன்யம் சைத்தன்யமா தான் தானா சச்சிதானந்த சுரூபமா ஆகின்றது. யதா கைவல்யம். எப்படி பாத்தீங்கன்னா கைவல்யத்துல இருக்கும். ஏன் கைவல்யம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிருத்த பூமி கூட பாத்தீங்கன்னா என்னது? ஒரு பூமி. நிருத்த பூமியும் ஒரு பூமி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிரோதத்துல இருந்து நார்மலுக்கு வர்றது இருக்கு பாத்தீங்களா, அது சகஜம். அப்ப நிரோத பூமின்றது கூட சித்த பூமியில 5வது பூமியா இருக்கு. அப்போ நிரோத பூமியும் கூட எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தி இல்லாம இருக்கிறது கூட எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜ்ல சித்தவிருத்தி இல்லை. அந்த சித்தவிருத்தி இல்லாத நிலை பாத்தீங்கன்னா 24/7 மாறணும். அப்ப அது கைவல்யம். நல்லா புரியுதா உங்களுக்கு? 24/7 மாறிச்சுன்னா கைவல்யம். அது ஒரு க்ஷணம், 2 க்ஷணம், 3 க்ஷணம்லாம், 1 மணி நேரம், அரை மணி நேரம், இது மாதிரி சித்தவிருத்தி நிரோதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சித்தவிருத்தி இல்லாம இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா மோட்சம் மாதிரியே இருக்கும். அப்ப மோட்சம் இல்லையா சாமினா இல்ல, இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டியது பாக்கி இருக்கு. 100% பாத்தீங்கன்னா தான் தானா ஆனதுக்கு பிறகுதான் அந்த 24/7 ஆச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேரு கைவல்யம் பேரு. அப்ப என்ன சித்தமே விலகி போயிடும். அப்ப சித்தம் முழுசா விலகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுபூதி உண்டாகும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கிளிம்ஸ் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு உண்டாகும். யோகத்துல போறவங்க எல்லாத்துக்கும், சமாதி அபியாசத்துல ரமணாசிரமத்துல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்டினியூஸா அவங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி போய் தியானம் பண்றாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அனுபூதி உண்டாகும். ஆனா அந்த அனுபூதி எப்படி உண்டாகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் ஒரு மின்னல் கீற்று மாதிரி வந்துட்டு போகும். யாரும் நானும் அனுபவிச்சிருக்கேன். யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் கிடைக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆகாது, கண்டினியூவா இருக்காது. ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதம் ஆகும். அந்த விருத்தி நிரோதம் ஆனதுக்கு பிறகு அந்த நிலையில என்ன நடக்கும்? தான் தானா நிற்போம்.
விருத்திகள் எதுவுமே இருக்காது. அது எப்படி இருக்கும்? கைவல்யத்தை போன்று இருக்கும். ஆனா கைவல்யம் இல்லை. திரும்ப என்ன ஆகும்? மனசு வந்து பாத்தீங்கன்னா பழைய நிலைக்கு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதா இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும் சாதகர்களுக்கு எல்லாத்துக்கும். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஏக்கமா இருக்கும், ரொம்ப ஏக்கமா இருக்கும். என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதரோட கதையில வந்து பாத்தீங்கன்னா இது வருது. நாரதரோட கதையில பாகவதத்துல வந்து இந்த ஸ்டோரி வந்து வருது. என்ன ஆகுது? நான் ஏற்கனவே இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசா இதுலயும் பதிவு பண்றதுக்காக நான் சொல்றேன். நாரதரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் நாரதரோட ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மத்துல என்ன பண்றாங்க, ஒரு ரிஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தூர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சேவா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வில்லேஜ், இது காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ். இந்த ரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எப்ப பார்த்தாலும் சமாதியிலேயே இருப்பார். மீதி வேக்கப் ஆகும்போது இவங்க சேவை பண்ணுவாங்க. இது மாதிரி இருந்துச்சு. 4 மாசம் முடிஞ்சு, சாத்தூர் மாசம் முடிஞ்சு அவர் ஊருக்கு அடுத்த வில்லேஜ் போறாரு. அப்படியே போறாரு கிளம்பி பரிவிராஜகர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனும் இந்த அம்மாவும் நல்லா சேவை பண்ணியிருக்காங்க, இந்த பையன் மேல வந்து அவருக்கு ரொம்ப பிரியமாயி போச்சு. பையனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, என்னப்பா வேணும் உனக்கு, சொல்லு, நீ நிறைய சேவை பண்ணியிருக்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல அவன் சொல்றான், எனக்கு நீங்க எப்படி உட்கார்ந்து கண்ணு மூடி உட்காருங்களோ அது மாதிரி நானும் உட்காரணும் அப்படின்ட்டான். யோசிச்சு பாரு, சின்ன பையன், 7 வயசு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி உட்காடுறீங்களோ சமாதின்னு சொல்றீங்களே, அந்த சமாதியில நீங்க எப்படி உட்காடுறீங்களோ அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்ட்டான். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவர் வேணாம்ப்பா வேற ஏதாவது கொடுக்குறேன்னா, எனக்கு இதுதான் வேணும். சின்ன பையன் அடம் பிடிக்கிறான். சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு. ஒரு மந்திரத்தை கொடுத்து, இந்த மந்திரத்தை நீ சொன்ன அப்படின்னா நீ சமாதிக்கு போயிடுவ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு பிரயோகம் பண்ணாம எங்கேயோ மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ரெஸ்ட்டுக்காக உட்காடுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாமே, சுவாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்றான், மந்திரத்தை பிரயோகம் பண்றான். உட்கார்ந்து சமாதிக்கு போயிடுறான். சமாதிக்கு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன, பூர்ண பிரஜ்ஞா இல்லை. இந்த சமாதியை, நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதம். இந்த முறையா அபியாச வைராகியத்து மூலமா நீங்க அடையிற அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடையப்படும். எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீபும் பாம் நடக்கவே நடக்காது. இப்ப நியூ மாஸ்டர்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டும் டக் அப்படின்னு எதையாவது ஒண்ணு நடத்தி விட்டுறாங்க. குண்டலினி யோகம் அது இதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு மேல நடக்கிறது. அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கவே கிடைக்காது, நிற்கவே முடியாது. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதி இந்த பையன் அடையிறான். இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு சமாதியில இருந்து வேக்கப் ஆயிடும். சமாதி அவஸ்தையில இருந்து வேக்கப் ஆன அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், வித்தான அவஸ்தா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டெர்மினாலஜி எல்லாமே முக்கியமான ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் வேதம் இது யோகம் படிக்க முடியும். இவன் வந்து பாத்தீங்கன்னா வித்தான அவஸ்தைக்கு வந்துடுறான். வித்தான அவஸ்தைக்கு வந்ததுக்கு பிறகு இருக்கிற துக்கம் இருக்கு பாருங்க, பெரிய துக்கம், ரொம்ப துக்கம். ஒரு கோடி, ஒரு 100 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு என்ன ஒரு வாரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை கோட்டீஸ்வரன் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு டம்முன்னு பிடுங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப பிச்சைக்காரன் ஆயிட்டானா, ஒரு பைசா கூட இல்லாம எப்படி இருக்கும் துக்கம், யோசிச்சு பாருங்க. 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப 1000 கோடி ரூபாயை மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் புடிங்கி விட்டு அவனை ரோட்ல விட்டீங்கன்னா அவன் எவ்வளவு துக்கமா இருப்பான். இந்த நாரதர் வந்து முந்தின ஜென்மத்தை அந்த பையன் வந்து என்ன பண்றான், சமாதி அவஸ்தைக்கு போய் பெரிய ஆனந்தம், பரமானந்தம் அதுல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வேக்கப் ஆயிடுறான். வேக்கப் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சமாதி கூடாத போது வந்து பாத்தீங்கன்னா அந்த காடு ஃபுல்லா அலைஞ்சு திரிகிறான். ஐயோ போச்சே 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 அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்படியே புத்தி பேதளிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழுது புலம்பி அப்படியே காடு ஃபுல்லா அலையிறான். அலைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசரீரி தேவவாணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அசரி சொல்லுது, ஏ பாலகனே அழுவாத, ஏன் அப்படின்னா உனக்கான சமயம் இது இல்லை, அந்தந்த சமயத்துலதான் அது பிராப்தி ஆகும், அதனால உனக்கான சமயம் இது இல்லை, அதனால நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சாதனைகளை பண்ணிக்கிட்டே போ, அந்த சமயம் அந்த காலம் வரும்போது உனக்கு அது திரும்பவும் சித்தியாகும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சமாதானம் ஆகிறான். சமாதானமாகி வீட்டுக்கு வரான். அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானம் பண்ணி அடுத்த ஜென்மத்துல நாரத பதவி அவனுக்கு கிடைக்கும். நாரதர் நம்ம சொல்றதே அப்படி. அப்ப முந்தின ஜென்மத்துல சமாதி அடைஞ்சு திரும்ப வெளியில வந்து திரும்பவும் சமாதி அடைஞ்சுதான் அவருக்கு நாரத பதவியே கிடைச்சிருக்கு.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அனுஷ்டானத்துல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் நாரதருக்கு. எனக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா துக்கம் போகவே இல்லை எனக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானத்தை ரொம்ப பீக்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் போனேன். இங்க அங்க அல்லாடி பார்த்து எப்படி காடு ஃபுல்லா அலைஞ்சானோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானும் புத்தி பேதளிச்சு போச்சு. என்னன்னு கேட்டா போச்சு போச்சு. அவனுக்காவது எவ்வளவு சமாதி வரைக்கும், நமக்குலாம் கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது கிடைக்காம போனதுக்கு அப்புறம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் போய் அதுக்கப்புறம் துக்கம் போகவே போகாது ஒன்று. அதான் சொன்னல 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப வாங்கினா துக்கம் இருக்காம இருக்குமா? யோசிச்சு பாரு. துக்கம் போகுமா அப்படின்னா போகவே போகாது. அந்த துக்கம் உள்ளுக்குள்ளார இருக்கும். ஐயோ போச்சே 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 புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஐயோ மனசு ஒரு ஒரு சோகத்திலேயே இருந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 98ல நடந்ததுக்கு பிறகு 2002ல வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் படிக்கிறேன். 2002ல பாகவதம் படிக்கும் போது இந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமி சொல்லும் போதுதான் தெரிஞ்சது. ஓ பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வலுக்கட்டாயமா ஒண்ணு பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காலத்துக்காக வெயிட் பண்ணணும். அது ஒண்ணு. அப்போ சமாதி கலையுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி கலையும். மனசுல புரிஞ்சுக்க, சமாதி கலையும். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதி அட்டென்ட் பண்ணும்போது நிருத்த பூமி நம்ம சொல்றோமே, அந்த நிருத்த பூமியில இருக்கக்கூடிய அந்த சமாதியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மனசுல ஒரு ஸ்டேஜ். நிர்விகல்ப சமாதின்னு நம்ம இருக்கிறதும் ஸ்டேஜ். அப்ப ஒரு வாட்டி கிளிம்ஸ் உண்டாச்சுன்னா உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டோம், நம்மளாம் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்லை. அதுவும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த அவஸ்தையில கைவல்யத்துல எப்படி இருப்போமோ மோட்சத்துல அதே மாதிரி. ஆனா என்னது, டைம் ரொம்ப லிமிட்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம், இல்ல வந்து க்ஷணத்துல இருக்கலாம், செகண்ட்ஸா இருக்கலாம். இது மாதிரி அந்த கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதனால்தான் மந்திரத்தை சொல்றது சொரூப பிரதிஷ்டா ததானி சிதிசக்தி. இந்த சிதிசக்தின்னு சொல்லக்கூடிய நான் சைத்தன்யமா இருக்கிறனா, நான்ற அந்த சக்தி பார்வை அது என்ன ஆகும், நானா நின்றோம் சொரூபத்துல பிரதிஷ்டை ஆயிடும். அந்த எப்போ நிருத்த பூமியில சித்தவருத்திகள் எல்லாம் நிரோதமான நிலையில அப்படி நடக்கும். ஆனா அதோட டைம் என்னது, டைம் ரொம்ப கம்மி. அப்ப திரும்ப வேக்கப் ஆகும், சித்த பூமி திரும்ப வேக்கப் ஆகும். அப்போ அது அந்த அவஸ்தையில எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னா யதா கைவல்யே சொல்லியாச்சு. கைவல்யத்துல எப்படி இருக்குமோ அதே நிலைதான் விருத்தி நிரோதத்திலும் சம்பவிக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டைம் பவுண்டா இருக்கும், ரொம்ப கம்மியான சமயமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், திரும்ப 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 அபியாசம். அதுக்கு வந்து வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு விருத்தி நிரோதம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தான் கிடைச்சிரும் சொரூப பிரதிஷ்டா. மனநத்தோட முடிவுல நீங்க மிச்சம் இருப்பீங்க. ஆனா மிச்சம் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், சொரூப பிரதிஷ்டா இருக்கும், தான்ல நிக்கிறது இருக்கும். ஆனா அதோட டைம் என்ன இருக்கும், 10 செகண்ட் 20 செகண்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதான் அதோட டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நிதித்தியாசனம்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தான்ல நின்னு அபியாசம் பண்றதுக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு. அதே மாதிரி இந்த சித்தவிருத்தி நிரோதம் ஆனதுக்கு பிறகும் ஒரு க்ஷணத்துல நடந்துருமானா ஒரு க்ஷணத்துல ஞானம் வந்துடும். ஒரு மின்னல் கீற்று வருது, ஒரு மின்னல் கீற்று வந்தோன்னு என்ன நடக்கும், ஒரு மின்னல் கீற்று வந்தோன்னு கைத்துல பாம்பு பார்த்தோம். அந்த கைத்துல பாம்பு பார்த்தது வந்து ஒரு மின்னல் கீத்து வந்த மாத்திரத்துல பாம்பு போயிடுச்சு, இருட்ட நாசம் பண்ணிச்சு. அந்த மின்னல் பாம்பு போயிடுச்சு, அது கயிறுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு க்ஷணம் போதும் இல்ல மின்னலுக்கு, ஒரு க்ஷணம் போதும். இதே மாதிரி சர்வவிருத்தி நிரோதம்னு சொல்லக்கூடிய அந்த நிர்விகல்ப சமாதி ஒரு க்ஷணம் நடந்தாலும் அது என்னது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் தேகத்தோட இணைய மாட்டான், மனசோட இணைய மாட்டான். ஒரு க்ஷணம் வந்ததுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாம் பொய் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பேர் சொல்றோம், பிரம்மவித் அப்படின்னு பேரு. 4வது பூமி யோக ஞான பூமியில 4வது பூமி பிரம்மவித் அப்படின்னு பேரு அவனுக்கு பேரு.
கைவல்ய நவநீதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பிரம்மவித்து தெரிஞ்சிடும். அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி தெரிஞ்சிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன், ஒரு க்ஷணம் தெரிஞ்சாலும் அவனுக்கு பேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன தெரிஞ்சிடும், இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் மாதிரியோ பெரியவங்க மாதிரி பிரம்மவித்துன்னு பேரு, பிரம்மத்தை அறிந்தவன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஆத்மவித்து அப்படின்னு பேரு, ஆத்மாவை அறிந்தவன். அவன் என்ன பண்ணுவான், இந்த லோக்கத்துல நிறைய பேருக்கு டீச்சிங் பண்ணுவான், நிறைய பண்ணிட்டு இருப்பான் சங்கல்பம் இருந்துச்சுன்னா. அப்போ அதையே வந்து ஒருத்தன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மனநத்தோட முடிவுல நடக்கிறது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விவேக பிரக்ஞா, இன்னைக்கு காலையில பாடத்துல நம்ம பார்த்துக்கோம், விவேக பிரக்ஞா பிராப்தி பண்ண. அந்த விவேக பிரக்ஞையை பிராப்தி பண்ண பிறகு இல்ல எனக்கு கைவல்யம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்பவும் அதுலயே நிக்கிறது. நிதித்தியாசனம்னு பேர், அது பேர் என்னது, நிக்கிறது. தொடர்ந்து சமாதி அபியாசத்தை பண்ணி 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 மெதுவா 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 24x7 ஒரு க்ஷணமா இருந்ததை நீங்க என்ன பண்றீங்க, 24x7 கன்வெர்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறது அந்த டைம். அதுக்கு பேர் தான் நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். நிஷ்டைய பண்றது, நிஷ்டை பண்றதுன்னு பேர். நிஷ்டைனா அர்த்தம் தொடர்ந்து நிக்கிற அபியாசத்தை பண்றது. அந்த தொடர்ந்து நிக்கிற அபியாசம் வந்து எப்ப 24x7 ஆச்சோ அப்ப சித்தம் இல்லாம போயிடும். சித்தத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இவனாவே இருப்பான். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கைவல்யம்னு பேரு. எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகுதான் அதுக்கு பேரு கைவல்யம். ஒரு க்ஷணம் தோணுச்சு அப்படின்னா அது கைவல்யம் இல்ல, கைவல்யம் மாதிரி. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது என் மந்திரம் சொல்லுது என்னன்னா, யதா கைவல்ய, எப்படி கைவல்யத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்த பூமி முக்த அவஸ்தையில இருப்பானோ அதே மாதிரி சித்தவிருத்தி நிரோதமான நிலையிலையும் ரொம்ப கம்மியான டைமா இருந்தாலும் அது கைவல்யம் மாதிரியே இருக்கும். அடிச்சா அதுக்கப்புறம் சரி வித்தானே தூ, அதுல இருந்து சமாதியில இருந்து கலைஞ்சி கீழே வருவானா, அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம், வித்தான அவஸ்தா. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் வித்தான அவஸ்தையில இருக்கோம். இதே மாதிரி நம்மள மாதிரியே நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி சமாதியில இருந்து ஒருத்தன் எந்திரிப்பான். சமாதியில இருந்து எந்திரிச்ச பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, வித்தானே சித்தே து சதி, வேக்கப்பாகின்ற நிலையில், சமாதியிலிருந்து நிர்விகல்ப சமாதியிலிருந்து கலைஞ்சி வேக்கப்பாகிற சமயத்தில் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா, ததாபி. ததாபி அப்படின்னா என்ன அர்த்தம், முன்னாடி மாதிரியே. எது முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ததாபி பவந்தி, ததா ததாபி பவந்தி அப்படின்னா முன்னாடி மாதிரியே அவன் பேக்கப் ஆவான். எப்படி இருப்பான், நான் சொன்னல நம்மள மாதிரியே இருப்பான். ததாபி பவந்தி முன்னாடி அது போலவே இருப்பான். ரெண்டு அர்த்தம் எடுக்கிறோம். சமாதியில இருந்தான் பாத்தீங்களா, அதே மாதிரி பேக்கப் ஆனதுக்கு பிறகு அப்படியே இருப்பான். சம்சாரான்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பாருங்க. அந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கணும் சாதகர்கள். ரெண்டு படம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். லூசின்னு ஒரு படம் சாதகர்கள் பார்க்க வேண்டிய படம் வந்து பாத்தீங்கன்னா, யோகம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லூசின்ற படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி சம்சாரான்ற படத்தை கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தோட தாற்பயம் ரொம்ப எக்ஸலண்ட். இந்த சம்சாரால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யோகியை வந்து பார்த்தீங்கன்னா டிபெட்ல இருந்து எடுத்தது, ஒரு மான்கோட ஸ்டோரி. அது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மலையில இருக்கக்கூடிய குகையில வந்து பார்த்தீங்கன்னா சில சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த குகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிர்விகல்ப சமாதியில் இருப்பார். அந்த சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சி என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து பார்த்தீங்கன்னா நெகம்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும், ஜடாதாரியா இருப்பார். எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வைக்க முடியாது, வேக்கப் பண்ணி குளிக்க வச்சு இவங்க குளிப்பாட்டிடுவாங்க. அவரை குளிக்க வைக்க முடியாது, இவங்க குளிப்பாட்டி மொட்டைலாம் போட்டு நகத்தெல்லாம் வெட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி இருக்கும். சமாதி அவஸ்தையில இருக்கிறவருக்கும் நார்மலா வர்றதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆக்கி இவரை வந்து ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு கூட அந்த சமாதி அவஸ்தை கலையாம அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது மெதுவா மெதுவா 15 நாள், 1 மாசம், 2 மாசம் இப்படி மெதுவா 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 ஆக 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 அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைஃப்க்கு வர்றாரு. இதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சமாதி கலைஞ்சாலும் கூட
சமாதியோட அந்த அதே அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷன் இருப்பான். வித்தான அவஸ்தையிலும் கூட எப்படி இருப்பான்? அதுக்காக தான் நான் சொன்னேன், தூக்கத்துல பாதியில எழுப்பி விட்டு ஃபுட்டு கொடுத்தா எப்படி இருப்போம்? நம்ம தூங்குன மாதிரியே இருப்போம்னா, தூங்குன மாதிரி. ஆனா சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். எல்லாம் அம்மா ஊட்டி விட்டா சாப்பிடுவோம், எல்லாம் உள்ளெல்லாம் போகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியில இருக்கிற சித்தம் கலையவே கலையாது. அப்ப அதுதான் சொல்லுது, ததாபி பவந்தி ந ததா. ரெண்டு இருக்கு. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ததாபி பவந்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுல நிர்விகல்ப சமாதியில எப்படி இருந்தானோ அப்படியே இருப்பார்கள், ந ததா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தையில இது என்னது, வேக்கப் ஆனதுக்கு பிறகு விவகாரம் தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரியான, சதாசிவ பிரம்மேந்தர் மாதிரியான பெரியவங்கள்ட்ட விவகாரம் இருந்திருக்கும். சமாதி அவஸ்தையில வந்து ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துல கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கும், சில பல தாட்ஸ் வரும் விஷயத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க? சதா காலமும் அந்த சமாதி சித்தத்திலேயே இருப்பாங்க. இதான் சகஜ அவஸ்தான்னு பேர். அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா 24x7 ஆக்கிக்கிட்டு 24 மணி நேரமும் அந்த அதுலயே இருக்கிற மாதிரி ஆயிட்டாங்கன்னா அது முக்தி, கைவல்யம்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வர்றது ததாபி பவந்தி ந ததா அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் டீக்காக்காரர் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ வைசாரதி டீக்கால வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடணும். என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த சிப்பிய வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாக்குறான். சிப்பியில என்ன தெரிஞ்சது? வெள்ளி தெரிஞ்சது. சிப்பியில வெள்ளி தெரிஞ்சது. நம்ம சிப்பின்னு தெரியாத வரைக்கும் நமக்கு என்ன உண்டாச்சு? மோகம் உண்டாச்சு. அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாலை கட்டலாம்னு நினைச்ச ருத்ராட்ச மாலை, ஆஹா வெள்ளியா பார்த்திருக்கேன், வெள்ளிய போய் எடுத்து மாலை கட்டிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா பக்கத்துல போய் பார்த்தேன், எடுத்து பார்த்தாதான் தெரியுது சிப்பி. ஆஹா சிப்பி ஆச்சு அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப பாக்குறேன், தூரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது சிப்பி வந்து எப்படி தெரியுது? வெள்ளி வெள்ளி மாதிரியே பிரகாசிக்குது. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ததாபி, ததாபின்னு என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி எப்படி சிப்பியில வெள்ளி தெரிஞ்சதோ அதே மாதிரிதான் ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட வெள்ளியா தெரியுது. ஆனா ததாபி ந ததா, முன்னாடி நம்மள்ட்ட மோகம் இருந்துச்சு, சிப்பியில வெள்ளிய பார்த்து மோகம் அடைஞ்சோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் ததாபி அதே மாதிரி தான் தெரியும். தெரிஞ்சாலும் ந ததா, முன்னாடி இருந்த மோகம் இப்ப இருக்காது. அதே மாதிரி நிர்விகல்ப சமாதியில இருந்து கீழே இறங்கினவனுக்கு முன்னாடி மாதிரியே இந்த உலகம் தெரியும். நம்ம எப்படி விவகாரம் பண்றோமோ அதே மாதிரி சமாதியிலிருந்து கீழே இறங்கினவன் அவனும் விவகாரத்தில் ஈடுபடுவான். அவனுடைய மனமும் கூட வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நமக்கும் அவனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? மோகம் இருக்காது. அவன் வந்து பாத்தீங்கன்னா இதோட எந்த விஷயத்தோடையும் சம்பந்தமே இல்லாம இதையெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு அவன் இருப்பான். எதோடையும் அவனுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கவே மாட்டான். அவன் சதா காலமும் உள்ளுக்குள்ளார தானாவே இருப்பான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ததாபி. ததாபின்னு அர்த்தம், முன்னாடி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சிப்பியில எப்படி வெள்ளி தெரியுமோ அதே மாதிரி நமக்கு காணல் சில பொய்ன்னு தெரியும்ல. ஆனால் டும் தெரிஞ்சு போச்சு பொய்ன்னு, உடனே மறைஞ்சு போச்சா? மறையல. ஆனா என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குடிக்கணும் குளிக்கணும்னு தோணவே இல்லைல்ல. அதேதான். அதே ஒரு புது குழந்தைக்கு வந்து, சின்ன குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலத்தை பார்க்குதுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம போய் குளிக்கலாம் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நமக்கு அது மாதிரி வர்றது எப்பவுமே. அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் அவனுக்கு எப்படி தெரியும்னா சிப்பியில வெள்ளி மாதிரி, காணல்ல ஜல மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய் இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டான். இதோட எதோடையும் தெரியுமா? தெரியும். நமக்கும் தெரியும், ஞானிக்கும் தெரியும். உலகம் தெரியுமா? தெரியும். சமாதியிலிருந்து கீழே இறங்கி வந்தவனுக்கும் உலகம் தெரியும். ஆள்லாம் தெரியாமையா போயிட போது? சமாதிக்கு உள்ள போயிட்டு வெளில வந்தோன்னே உலகமே இல்லை டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுமா? நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் எனக்கே இருந்துச்சு. அது மாதிரி முன்னாடி சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டு வெளில வந்தவனுக்கு உலகமே தெரியாம போயிடுபட இருக்கு. அஜாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஜாதம்னா என்னது? இல்லாமையே போயிடு, உலகமே இல்லாம போயிடும் அப்படின்னு. உலகமே இல்லாம போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருந்த சத்தியத்துவம் போயிடுச்சு, சம்பந்தம் இல்லாம போச்சு, மோகம் இல்லாம போறது. அப்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கி வந்தவன் சதா காலமும் உள்ளுக்குள்ளார அவன் எப்படி இருப்பான்? தானாவே இருப்பான்.
பாப்பான், வெளியில தெரியும், ஆனா அதோட எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ராமேஸ்வர பரமஹம்சர் சொல்வார், பழுத்த விளாம்பழம் ஓட்டோட சேராது. முடிஞ்சு போச்சு. ஓட்டோட பழுத்ததுக்கு பிறகு ஓட்டோட சேருமா? அதோட கவரோட சேராது. பழுத்தது வந்து பாத்தீங்கன்னா புளியம்பழம் பழுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கொட்டையோட அந்த இதோட ஒட்டாது, ஓட்டோட. அது மாதிரி இந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன், அவனுக்கு மேல பாடி தெரியும், அவனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் அதோட எதோடையும் ஒட்டாதவனாக இருப்பான். அவனைதான் ஜீவன் முக்தன் அப்படின்னு என்லைட்டட் சொல் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு இந்த பாஷையை முடிவு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, இவனுக்கு தான் அஜாதவாதம் சொல்ல முடியும். இவனுக்கு எந்த அபிமானமும் இருக்காது. ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் வந்து மலையாளத்து மேனேஜர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரி இல்லாதது பொல்லாததெல்லாம் எழுதுகிறார். அவரை பத்தி ஒரு ஹிஸ்டரி எழுதி அவர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் கொடுக்குறாரு. ரமண பகவானும் ரொம்ப சின்சியரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுக்குறாரு. இது பிரிண்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்க வேற ஒருத்தட்ட போகுது, அத்தியக்ஷர்கிட்ட. அங்க போனா அவர் பாக்குறாரு, ஐயோ என்ன அபத்தமா எழுதிருக்கு, சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்கு, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்டது தப்பு தப்பா இருக்கு, பொய்யா இருக்கு. இவர் அப்படியே புக்கை, இந்த ப்ரூஃப் ரீடிங் புக்கை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல கொடுத்து, சாமி பகவான் என்ன இது இவ்வளவு பொய்யா இருக்கு, நீங்க வந்து ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பகவான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இது மட்டுமா பொய்? ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். இது மட்டுமாமா பொய்? மொத்த உலகமே பொய்யா இருக்கு, இதுல வந்து ஒரு புக்ல பொய் இருக்க கூடாதா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, தன்னை பத்தின விஷயத்திலே, தன்னோட தேகத்தை பத்தினையே எந்த அபிப்பிராயமும் எந்த ஒரு அபிமானமும் இல்லாம போயிடும். இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆயிடும். மொத்த சரீரம், மனசு, புத்தி எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஆப்ஜெக்ட் ஆனதுக்கு பிறகு தான் தானா நிற்பாங்க. தானுக்கு ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா? இல்ல, வெறும் சச்சிதானந்தம் தான் ஐடென்டிபிகேஷன். அப்ப சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? தேகத்தோட விஷயம், இந்த லோக்கத்துல இது நடக்குது அது நடக்குது, எது வேணாலும் நடக்கட்டும், எல்லாம் திருஷ்யம்தான், சொப்பனத்துல நடக்கிற மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கதான் சொல்ல முடியும், இந்த உலகம் என்பது ஒன்று இல்லை, வெறும் தோற்றமாக. உலகம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினீங்கன்னா தப்பா புரிதல் உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும்? உலகம் என்பது இல்லை, அப்ப என்னது? தோற்ற மாத்திரமா இருக்கு. காணல் ஜலம்னு ஒரு ஜலம் இல்ல, என்னவா இருக்கு? தோற்ற மாத்திரமா இருக்கு. சிப்பியில வெள்ளி தெரியுது, வாஸ்தவம் இல்லை. கைத்துல பாம்பு தெரியுது, உண்மை இல்லை. இது மாதிரி அர்த்தம் இருக்கு. இதோட 3வது சூத்திரம் முடிஞ்சிச்சு. 4வது சூத்திரம். அப்போ நான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லுது, சாங்கியானாம் ஞான யோக கர்மினாம் கர்ம யோக. ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சான் அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்ப 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 அதை நிஷ்டையா மாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் காரியம் பண்ணணும். உலகத்துக்குள்ளார வந்து என்ன பண்ண போறான்? உலகத்துல ஏதாவது அடைய வேண்டியிருக்கா? அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப 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 அபியாசம் பண்ணி 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 அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துறது மட்டும்தான் பண்ணணும். திரும்ப வெளியில வந்து அவனுக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இல்லை. ஸ்டெப்ஸ் மேல ஏறி போயிட்டே தான் இருக்கணும் முடியும், திரும்ப ரிட்டர்ன் கீழே இறங்கக்கூடாது, பத்தித்தனை ஆயிடக்கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா லோக்கத்துல நிறைய பேர் பத்தித்தனை ஆயிடுறாங்க. அது ஏதோ ஒரு வாசனை. அதனாலதான் நம்ம சொல்றோம், வாசனைய தியாகம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா அது நடக்காது. மிச்சமில்லாம எல்லாத்தையும் நிரோதம் பண்ணணும். மனசை நிரோதம் பண்ணணும், சங்கல்பத்தை நிரோதம் பண்ணணும், அதுக்கப்புறம் வாசனைகளையும் நிரோதம் பண்ணணும். அப்பதான் சர்வ விருத்தி நிரோதம் அப்படின்றத ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும். இல்லாம நீங்க வந்து வாசனையை மட்டும் விட்டுட்டு மனச, நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கான் வெறும் தாட்டை நிப்பாட்டினா. இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றேனே, எனக்கு சங்கல்பம் எதுவுமே இல்லை, சங்கல்பம் இல்லை. தாட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட விவகாரம் பண்றேன் பாத்தீங்களா, இப்போ வந்து பேசுறதுக்காக இது பண்ணுவேன். எனக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட தாட் ப்ராசஸ் வந்து கண்டபடி நான் ஓடிக்கிட்டுலாம் இருக்கேன். ஒரு காலத்துல வந்து ஓடிக்கிட்டே இருந்த மனசு அது பாட்டுக்கு தன்னால வேலை செஞ்சுட்டு இருக்கும், பைத்தியம் மாதிரி. அது பாட்டுக்கு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பைத்தியம் பிடிச்ச இது வந்து பாத்தீங்கன்னா குரங்கு என்ன பண்ணுமோ அது மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அபியாசம் நல்லா பலமாக 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 மனசு ரொம்ப குவைட் ஆயாச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ எனக்கு மனசு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், தாட்டு அதிகம் இருக்காது. பேசுறது நான் மட்டும்தான் தாட்டு ஒரு மொழியை, மற்றபடி விவகாரம் நான் மட்டும் தாட்டு இருக்கும். விவகாரம் இல்லாத நேரத்துல மனசு வந்து எனக்கு சொஸ்தமா இருக்கும். சங்கல்பம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு சங்கல்பம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த சங்கல்பம் வந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, சங்கல்ப பிரபவான் காமான் தெக்வா சர்வான் அசேஷத்தக. மிச்சமில்லாம சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணி
இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தையும் மனனம் பண்றதுனால நல்லா மனனம் பண்ணி தியாகம் பண்ணிட்டேன். இப்ப நான் எனக்குள்ளார ஒரு மோகம். ஆனா ஆனா என்ன இருக்கும்? வாசனா இருக்கும். பீஜத்துல சித்தத்துல என்னது? அதுதான் மூல வேறு. வாசனா இருக்கு. இப்ப என்கிட்ட கேட்கலாம். என்கிட்ட நிறைய பேர் ஒருத்தர் வந்தாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாஸ்டர். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூ குரு அவரு. அவர் என்கிட்ட வந்து பெரிய ஐஐடி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணவர் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாரு, சுவாமி நீங்க அடைஞ்சிட்டீங்க சுவாமி, நீங்க பிராப்தி பண்ணிட்டீங்க, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நான் நினைச்சேன், நான் ஊர்ல இருக்கவங்க சொல்றதெல்லாம் நம்பினா என்ன ஆயிடும் யோசிச்சு பாருங்க. மனசை வந்து நிப்பாட்டுறதுனாலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ் ஆக்குறதுனாலயோ சங்கல்பம் எதுவும் இல்லாம போறதுனாலயோ மட்டும் முடியாது. இன்னும் மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். பீஜத்துல இருக்கக்கூடிய வாசனைகள், வாசனா தியாகம், மனோநாசம், வாசனாக்ஷயம், இந்த ரெண்டும் நடக்கணும். எனக்கு மனோநாசம் நடந்திருக்கு. மனோநாசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சகஜமா நிறைய டைம் நடந்துகிட்டே தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆனா வாசனாக்ஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும். என்னன்னு கேட்டா அனுபூதி பண்ணா மட்டும்தான் அந்த க்ஷணத்துலதான் வாசனைகள் பரிபூர்ணமா நஷ்டமாகும். ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்ற, தத்துவ விசாரம், வாசனாக்ஷயம், மனோநாசம், இந்த மூணுத்தையும் சைமல்டேனியஸா அபியாசம் பண்ணணும். இப்ப நாங்க வெளியிலயே போறது இல்லை, எங்கேயும் போக மாட்டோம். எந்த ப்ரோக்ராமுக்கோ இதுக்கோ எங்கேயும் ஊரை விட்டு வெளியிலே போக மாட்டோம். ஏன் போறது இல்லை அப்படின்னு கேட்டா புதுசா எந்த வாசனையையும் விட மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க. புதுசா சங்கல்பிக்கிறது இல்லை, புதுசா வாசனையை சேர்க்க கூடாது. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். சங்கல்பம் இப்ப எனக்கு ஏதாவது கேட்டீங்கன்னா என்னதான் அடைய வேண்டுமா சுவாமி, ஏதாவது ஆசிரமம் கட்டலாமா, இல்ல உங்களுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நான் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், ஏன்னா என்னோட மைண்ட் கிளியர். ஆனா என்ன இல்லை, இன்னும் வாசனாக்ஷயமாகல. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாஸ்திரம் கொடுக்குற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியில தெரியல. அவங்க நினைச்சிடறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுக்காக நான் சொல்றேன், சாதுக்கள் நிறைய சாதகர்கள் இருக்காங்க ரிஷிகேஷ் ஹரித்வார்ல எல்லாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபியாசம் பண்ற காலத்திலேயே மனசு என்ன ஆகும், நிக்க ஆரம்பிச்சிடும், தாட்லெஸ்ஸா நிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மனசுக்கு பின்னாடி ஒரு சங்கல்பம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் உங்கள்ட்ட பாடம் எடுத்துட்டு இருக்கிறது எதுக்காக தெரியுங்களா? நான் வைண்ட் அப் பண்ணிட்டு 2017 நான் வைண்ட் அப் பண்ணிட்டு ஹிமாலயாஸ் போயிட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், ஃபுல்லா வைண்ட் அப் பண்ணிட்டு எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கு பிறகு திரும்ப என்னை கூட்டிட்டு வந்திருக்கு. எனக்கு நல்லா தெரியும், எதையோ ஒண்ணு மிச்சம் வச்சிருக்கேன், ஏதோ ஒரு சங்கல்பம், ஏதோ ஒண்ணு மிச்சம் இருக்கிற சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா என்னை திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல நிறைய வாசனைகள் மறைஞ்சே இருக்கும். அந்த வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேச கால நிமித்தம் அந்த டைம் வரும்போது அந்த தேசம் அந்த காலம் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப சங்கல்பமாகவும் மனசோட தாட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காரியத்துல நம்ம இழுத்துட்டு போயிடும். பெரிய பெரிய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய தபஸ்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்லயும் நர்மதா கரையிலயும் கங்கை கரையிலயோ இருந்தவங்க நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு நாசமானோன்னு அதுக்கப்புறம் சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா வெளில தெரியாம இருக்கும்போது இவங்க நினைச்சுப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயிட்டோம், நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொசைட்டிக்கு வருவாங்க. அப்படி சொசைட்டிக்கு வந்த மாத்திரத்துல என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற வாசனை அப்படியே இருக்கு, இன்னும் நஷ்டம் ஆகல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டும்னு அந்த வாசனை அப்படியே பூரா அப்படியே விஷாலமா இவங்களை கவர் பண்ணி ஃபுல்லா டோட்டலா வெளியில கொண்டு போயிடும். ஐயோ இவரு எப்படி இருந்தார், ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா வாசனை அமையும். அப்ப நம்ம ஒரு முழுசான ஒரு இது அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகவே கூடாது. சர்வ விருத்தி நிரோதா அது வரைக்கும் போகும். அதனாலதான் சர்வ விருத்தி நிரோதம் சொல்றோம். எல்லா விற்த்திகளும் நிரோதமாகணும். மனோவிருத்தி நிரோதமாகணும், அதுக்கப்புறம் புத்தி விருத்தி நிரோதமாகணும். மனோவிருத்திக்கு தான் தாட்டுன்னு பேரு, புத்தி விருத்திக்கு தான் சங்கல்பம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து சித்த விருத்தின்றது வாஸ்தவத்தை என்னது, வாசனா. இந்த வாசனையும் க்ஷயமாச்சு அப்படின்னா வாசனா க்ஷயம் ஆன நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. அப்ப அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியாரா இருக்கட்டும், என்னோட குருநாதரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என்னென்ன ரொம்ப பொறுமைசாலிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா க்ஷணை ரூபரமே. நம்ம ஏதாவது பட்டம் போட்டு மேல வந்து நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால உண்மையிலேயே ஆயிட போகுதா? ஆகாது. உண்மையிலேயே ஆயிடுச்சு அப்படின்னா பட்டம் போட்டுக்கலாமா, பேனர்லாம் அடிச்சுக்கலாமா? அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போகணும். நிறைய பேர் வந்து சுவாமி நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆயிட்டீங்கன்னு நீங்க சொல்லி எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியல நான் என்ன நிலையில இருக்கேன் அப்படின்னு.
அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சாஸ்திரம் தான் பிரமாணம். இந்த அடையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா எது நடக்கும், எந்தெந்த ஸ்டேஜ்ல எது எது நடக்கணும்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இந்த சித்தவிருத்தி நிரோதத்துல வந்து ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் நம்ம கீதால வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இடத்துல நம்ம பார்க்கணும். இப்ப 55வது ஸ்லோகத்துல இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்துல ஜீவன் முக்தி விவேகம், அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனோட லட்சணம் தான் சொல்றோம். இந்த இடத்துல அவனை பத்தின சொல்ற எல்லா விஷயங்களும் நம்ம இடத்துல நடக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தாதான் நீங்க ஜீவன் முக்தன் ஆக முடியும். சமாதியில இருந்து இறங்கினவன், சமாதியில ஏகப்பட்ட சமாதி இருக்குல்ல, ஏகப்பட்ட சமாதி இருக்கு. இப்ப யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சமாதி இப்ப நம்ம சொல்லியிருக்கோமா? 6 சமாதி வந்து பாத்தீங்கன்னா சவிகல்பம், ஜட சமாதி 1 7, அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி 1 8 சமாதி பண்ணியிருக்கோம். அந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு 8 சமாதி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமானா ஒன்றும் தெரியாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா கொஞ்சம் உட்கார்ந்தாவே போதும். ஒரு ஹரித்வார்ல வந்து ஹரிக்கி பொடின்னு ஒரு இடம் இருக்கு, ஆரத்தி காட்டுற இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாட்டி போயிருக்கோம். போனா அங்க ஒரு நாகசாது வந்து பாத்தீங்கன்னா சமாதியில உட்கார்ந்துருக்காரு. ஒரு பேனரை போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பாவிகளா, சமாதி அடைஞ்ச அந்த மொத்த உலகத்தையும் தாண்டி அவன் போயிடுறான், மோட்சத்தை அடைஞ்சிடறான். அவனை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா தெரியுது, ஐயோ பாவம். ஏதாவது கொஞ்சம் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. மணி மந்திர ஔஷதின்னு சொல்றோம். மணி மந்திர ஔஷதி மூணு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜென்மனா 4 இருக்கு. மணி மந்திர ஔஷதி ஜென்மம். இந்த 4த்துனாலையும் சமாதி அடையப்படும். சமாதி எதனால் அடையப்படும்? நல்லா கஞ்சாவை அடிச்சிங்கனாலும் சமாதி அவஸ்தைக்கு போயிடலாம். கொக்கைன் எடுத்தீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தைக்கு போயிடலாம். நல்லா ஒரு பாட்டி இருந்தாங்க எனக்கு பக்கத்துல ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ண, செல்லம்மா பாட்டின்னு பேரு. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, ஆந்திரா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனிச்சு நின்னாங்க. நல்ல சாதක அவங்க, ரமண பக்தர். நல்லா வயசு வந்து பாத்தீங்கன்னா 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா போனா நல்லா மோர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து கசகசா பாயசம் பண்ணி குடிச்சிட்டாங்க. தெரியுமா, பட்டிருக்கீங்களா? கசகசா பாயசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கசகசால பாயசம் பண்ணுவாங்க. கசகசா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கசகசாவோட அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மொட்டு வரும். அந்த செடியில வந்து ஒரு மொட்டு வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து அபிநது பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஃபாரின்க்குலாம் கொண்டு போக முடியாது, பிளைட்ல ஏத்தவே முடியாது கசகசாவை. அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் தூங்குறதுக்கு அந்த கசகசாவை தான் அரைச்சி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. நல்ல தூக்கம் வரும். நான் ஒரு நாள் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கசகசா யூஸ் பண்ணவே மாட்டோம். நாங்க சாதுக்கெல்லாம் சேர்ந்து கசகசாவுக்கு ஏதோ ஒரு சமையல்ல குருமால வந்து பாத்தீங்கன்னா கசகசா போட்டு சாப்பிட்டோம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் கேர்ஃபுல்லா இல்லாம என்ன பண்ணிட்டேன், கசகசாவை போட்டு நல்லா குருமா பண்ணி பன்னீர் குருமா பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கிளாஸ் கட்டி முடிஞ்சு போச்சு. மத்தியானம் 3 மணி கிளாஸ் இல்ல, எந்திரிச்சது வந்து பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு வேக்கப் ஆன முடிஞ்சு போச்சு. என்ன மகிமை கசகசாக்கே அவ்வளவு மகிமைன்னா அதுல இருந்து முக்கியமான ப்ராடக்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அபின் தான். இந்த அம்மா செல்லம்மா பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா கசகசால பாயசம் வச்சு குடிச்சிட்டாங்க. முடிச்சு போச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டல், கோமால போயிடுச்சு. பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போயிட்டாங்க. ஔஷதின்னு பேரு. கஞ்சா, அபின், கொக்கைன், இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தைக்கு போயிடுவீங்க. அந்த சமாதியில திரும்ப வெளியில வந்தீங்கன்னா திரும்ப பழைய அதே ஆள் தான். சம்ஸ்காரம் உள்ளுக்குள்ளார வாசனைகள்லாம் நாசம் ஆயிருக்காது. டெம்பரவரியா மனசு இல்லாம போகும், டெம்பரவரியா சங்கல்பம் இல்லாம போகும். ஆனா வாசனைகள் பீஜம் வேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். திரும்ப வேக்கப் ஆகும்போது அப்படியே வேக்கப் ஆவீங்க. இப்ப நம்ம இவருக்கு சொன்ன பாத்தீங்கன்னா, நம்ம நாரதருக்கு சொன்னல, ஒரு மந்திரத்தை சுவாமி கொடுத்தார், ரிஷி கொடுத்தார். அந்த மந்திரத்தை உச்சரிச்ச மாத்திரத்துல வந்து சமாதிக்கு போயிட்டார் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி மந்திரத்தினால வந்து பாத்தீங்கன்னா சமாதி சம்பவிக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மந்திர சித்தி பண்ணி வச்சிருக்காரு. நல்ல மந்திர சித்தியை பண்ணி 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 நீண்ட அபியாசம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சரிச்ச மாத்திரத்திலேயே சமாதிக்கு போக முடியும். இப்ப நான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் மனசு குவியறதுக்கு? நான் கேட்கிறேன். ஒருத்தர் உங்களுக்கு அபியாசம் இருக்கும். நீங்க சாமி, நான் பொதுவா சொல்றேன், ஒரு 20 நிமிஷம் ஆகும் சாமி. 20 நிமிஷம் ஜபம் பண்ண 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வாஸ்தவத்திலேயே உள்ள போயிருப்போம். 20 நிமிஷம் மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே இருந்திருக்கும். ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற சிந்தனைகள்லாம் வந்திருக்கும். இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உட்கார்ந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஓங்காரத்துல என்னால வந்து என்னோட சுவாசத்தை வந்து என்னால வந்து ஊர்துவ கத்தியா மாத்த முடியும். 3வது
ஓங்காரம் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்முகம் ஆயிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு அபியாசம். 17 வயசுல இருந்து அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து அபியாசத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இன்னைக்கு நேற்று நான் சொல்லும் போதே சொன்னேன், முதல் ஓங்காரம் சொல்லும் போதே, நேற்று அபியாசம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் ஓங்காரம் சொன்ன உடனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், முதல்லயே நாதம் வந்துருச்சு அப்படின்றேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபியாசம் பண்ண 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 ஒரு மந்திரம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ஷணம் அந்த மந்திரத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே சமாதிக்கு போற சாமர்த்தியம். அது மாதிரி வந்து அபியாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது அந்த மந்திரத்தை வந்து தீட்சையா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இதுவரைக்கும் பண்ணின எல்லா இதையும் இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி, சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி. அவங்க யாராவது நாரதர் மாதிரி அந்த மந்திரத்தை உச்சரிச்சு மாத்திரத்துல சமாதி கிடைச்சிடும். அப்பவும் ப்ராப்ளம். மணி ஔஷதினால சித்திச்சாலும் அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா பூரணம் இல்லை. அது உங்களை திரும்ப சம்சாரத்துக்கு கொண்டு வந்துடும். மணின்னு இது வந்து மந்திரத்தினால வந்து பாத்தீங்கன்னா சமாதி சித்திச்சினாலும் யாரோ ஒர்க் பண்ணிருக்காங்க, நீங்க ஈஸியா என்ன பண்ணிருக்கீங்க, அத ஒரு மந்திரத்தை வாங்கி நீங்க கிடைக்குது. அப்ப அதோட வேல்யூ தெரியாது. அதனாலதான் சொல்லுவேன், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, பையன் வந்து பாத்தீங்கன்னா ஊதாரியா செலவு பண்ணிட்டு இருப்பான். அதோட மரியாதை தெரியவே தெரியாது அவனுக்கு, அந்த பணத்தோட மரியாதை, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. அதே மாதிரி மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சித்தப்படுத்துறாங்க அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அபியாசம் பண்ணி சித்தப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அபியாசம் இல்லாம ஒரு மந்திரத்தை நாரதருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ரிஷி மூலமா டக்குனு ஒரு மந்திரம் கிடைச்சு சமாதிக்கு போறான் அப்படின்னா அதுவும் நிக்காது. அதுக்கப்புறம் மணின்னு ஒண்ணு இருக்கு. மணினா முன்னாடி காலத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்லை. நவரத்ன மணியில வந்து பாத்தீங்கன்னா சில மணிகள்லாம் இருக்கு. சந்திரகாந்த மணி, சூரியகாந்த மணி, இது மாதிரி நிறைய சிந்தாமணி, இது மாதிரி நிறைய மணிகள் இருந்திருக்கு. நவரத்னங்கள்ல ஒரு வெரைட்டி. அது மாதிரி நிறைய இந்தியாவில இருந்திருக்கு. எல்லாம் தேவலோகத்துக்கு மணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. அதெல்லாம் இப்ப பூமிக்குள்ளார போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறதே இல்லை. இப்ப கலியுகத்துல வந்து அதெல்லாம் குப்தமாயிடுச்சுன்னு சொல்றோம். சில மணிகள் வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷர்கள் இருந்திருக்கும். அந்த மணியை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து கையில வச்சிங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போயிடலாம். என்ன அற்புதமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. கஷ்டமே இல்லாம போயிடலாம். அந்த மணியினால வந்து உண்டாகக்கூடிய சமாதியும் கூட உங்களுக்கு திடமான பூரணமான சமாதியா இருக்காது. அதுவும் டேஞ்சர். அதுவும் வாசனாட்சயம் பண்ணிருக்காது. மணி மந்திர ஔஷதி. அதுக்கப்புறம் ஜென்மனான்னு ஒண்ணு இருக்கு. ஜென்மனானா என்ன அர்த்தம்? சில பேர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்திகளோட பிறந்திருப்பாங்க. சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனுஷ்டானமும் இது இல்லாம அது மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. பிறக்கும் போதே பெருத்தே வந்து பாத்தீங்கன்னா சமாதியில போய் உட்கார்ந்துருவாங்க. அது மாதிரி இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா மணி மந்திர ஔஷதி ஜென்மனா மணி மந்திர ஔஷதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். சமாதி பண்ணினாலும் கூட அந்த சமாதியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு வாசனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும். வாசனா என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன வாசனை இருக்கோ அது மாதிரி கொண்டு போய் சில பேர் போகிகளா ஆயிடுவாங்க. சில பேர் நிறைய நேம் ஃபேம்காக போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப கருமிகளா போயிடுவாங்க. ஒவ்வொருத்தர் அவங்க உங்களுக்குள்ளார என்ன வாசனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போய் சமூகத்துல போயிடுவாங்க. கைவல்யத்தை அவங்க யாரும் அடைய மாட்டாங்க. அப்ப என்ன மெத்தடு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மெத்தடு தான். என்ன மெத்தடு? பக்காவான மெத்தடு இது அப்படின்னா கீதால அதனால்தான் அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க யோக சூத்திரத்துல சொல்ல போறார். அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. இதான் சூத்திரம். அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் சீக்கிரம் ஏறிட முடியுமா? டும் டக்குலாம் நடக்காது. மணி மந்திர ஔஷதி பாங்கு. நீங்க வந்து சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, எனக்கு ஒரு சமாதி அபியாசத்தை காட்டுங்க அப்படின்னா காசிக்கு போங்க. காசியில போயிட்டு இது நிறைய லசி கடை எல்லாம் நிறைய இருக்கு. அந்த லசி கடையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லசின்னு சொல்லுங்க. ஏ பாய் ஸ்பெஷல் லசி டாலோ அப்படி 2 வாட்டி அழுத்தி சொல்லுங்க. ஒரு வாட்டி சொன்னா பத்தாது, 2 வாட்டி அச்சா தரம் ஸ்பெஷல் லசி டாலோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாங்குன்னு ஒண்ணு இருக்கும். நல்லா உருண்டையா வச்சிருப்பான். காஞ்சாவை அரைச்சி வச்சிருப்பான். நல்லா போட்டு கலக்கி கொடுத்துருவான். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க அது மாதிரி சாப்பிட்டுருக்கோம். ஒரு 7-8 பேர் போனோம் காசிக்கு முதல் டைம். யாருக்குமே இந்த ஹேபிட்லாம் இல்லை. நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், லசி சாப்பிடலாம் சாமி. சாப்பிடலாமே. அவன் கடைக்காரன் கேட்டான், லசி என்ன லசி வேணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் எப்பவுமே ஹையர் எண்டு தானே, ஓசியில கிடைச்சதுல எல்லாம் ஹையர் எண்டு தானே. அப்ப என்ன பண்ணோம், ஸ்பெஷல் லசின்னு சொல்லிட்டோம். ஸ்பெஷல்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. நல்லா குடிச்சிட்டு வந்து
இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு 3:30 மணிக்கு எந்திரிச்சு கங்கால போய் ஸ்நானம் பண்ணிட்டு காசி விஸ்வநாதரை பார்க்கணும். அதனால எல்லாம் கவனமா எந்திரிக்கணும், சீக்கிரம் எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்றோம், மத்தியானம் 12-1 மணிக்கு படுக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கங்காயில போய் ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதரை பார்க்கணும். நாங்க யாருமே எந்திரிக்கல. லைட்டா முழிப்பு வந்து மெதுவா பாக்குறோம். டைம் என்னன்னு பார்த்தா நைட் 9 மணி. 1 மணிக்கு படுத்தவங்க 9 மணிக்கு தான் வேக்கப் ஆகும். யாருக்குமே தெரியல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. விஸ்வநாதராவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் போயாச்சு. எல்லாம் சமாதி தான், எல்லாம் சமாதி. அப்ப பாங்குல கூட வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் சமாதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாங்குன்னு சொல்ற அந்த கஞ்சாலையும் கிடைக்கும். கசகசா பாயசம் பண்ணி குடிச்சிங்கன்னா இப்பவே கூட இன்னைக்கே கூட நீங்க சமாதி அட்டைன் பண்ணலாம். மணி நம்ம கையில இல்ல, மந்திரமும் நம்ம கையில இல்ல, ஔஷதியும் மட்டும்தான் இப்ப நம்ம கையில இருக்கு. ஔஷதி ஜென்மனா யாருக்கும் தெரியாது, ஜென்மத்திலேயே நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப இந்த 4 நீக்கிட்டு அபியாசம் வைராக்கியம் இந்த 2 தான் கையில எடுத்துக்கணும். அபியாசத்தை பண்ணணும். வைராக்கியம் என்ன சாமி? வைராக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? அதனாலதான் வேதாந்தம் படிக்கணும். இதோட லிமிடேஷன் என்ன, இதோட லிமிடேஷன் என்ன, இது என்னன்னு, ஆத்மான என்ன அனாத்மான என்னன்னு பிரிச்சு 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 பார்த்து 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 எல்லாம் திருஷ்யம் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எல்லாம் திருஷ்யம் சொல்ல 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேகம் வரும், அதுல ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கப்படுவது அப்படின்னு. அந்த வைராக்கியத்தினாலையும் அதுக்கப்புறம் கூடவே என்ன பண்றோம், ஓங்கார அபியாசத்தை தொடர்ந்து நித்தியமா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் சாஸ்திரம் படிக்கிறது விவேக வைராக்கியத்துக்காக, இன்னொரு பக்கம் வந்து அபியாசம் பண்றோம். இந்த 2ம் ஒன்னா கூடி வரும்போது மெச்சூரிட்டி ஆக 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 அது வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதம்லாம் பண்ணி உங்களுக்கு சமாதியை கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எது கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் சித்திகளோ இல்ல வேற எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் மெதுவா எல்லாத்தையும் நிர்மூலம் பண்றீங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அபியாச வைராக்கியத்தினால எது நடக்குதோ அந்த சமாதி மட்டும் உத்தமமான சமாதி. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் 4வது சூத்திரம் ஆரம்பிக்கும். கதம் தர்ஹி, ஏன் அப்படி கேள்வி கேட்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சமாதியில இருந்து கீழே இறங்கினவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் தெரியும், உலகம் எதுக்காக தெரியுது, கதம் தர்ஹி அப்படின்னா எப்படி, எந்த விதமா, ஏன் அவருக்கு வந்து சமாதியில இருந்து வந்தவங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது? நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து வந்தவருக்கு வந்து மோகம் உண்டாக மாட்டேங்குது. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் மோகம் இருக்கே, நம்ம எல்லாத்தோட சேர்ந்து தானே இருக்கோம். நமக்கு ஞானியோட ஸ்டேஜ் இல்லையே, நானா என்னால நிக்க முடியலையே. கேள்வி வருது இல்ல, நானா நிக்க முடியல சாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, முதல் 2 சூத்திரம் சித்த அவஸ்தைக்கானது. ஒண்ணு சாதனம், இன்னொன்னு சாத்தியம். சாதனம் இது யோக சித்த விருத்தி நிரோதகா சாதனம். சாத்தியம் இது ததா திருஷ்டி சுரூபிய அவஸ்தானம் சாத்தியம். இந்த உலகத்துல 2 தான், ஒரு சாதனம் ஒரு சாத்தியம். எங்க போனீங்களா வேதாந்தத்துக்கும் அதுதான். சர்வ விருத்தி நிரோதம் இதான் சாதனம். அதனால என்ன கிடைக்கும், ததா திருஷ்டி சுரூபிய அவஸ்தானம். சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு, யோக சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு 2 சூத்திரத்துல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் ஏன் சாமி நானா நிக்க முடியல கேள்வி வருது. நமக்கெல்லாம் நானா ஏன் நிக்க முடியல, சச்சிதானந்த பிரம்மம்னு என்னால நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் இந்த சித்தத்தை எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா என்னால பார்க்க முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்ற தரிசித விஷயத்துவா. இந்த ஆத்மா நான் திரஷ்டா, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம்னு சொல்றதும் சித்தத்துல இருந்து வெளிப்படுற எல்லாம் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட ப்ரொஜெக்ஷன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரிசித்த விஷயமா இருக்கு. தரிசித்த விஷயம்னு என்ன அர்த்தம், பார்க்கப்படுகின்ற ஆப்ஜெக்டா இருக்கு. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்டோட மெர்ஜ் ஆயிட்டோம். ஞானி புருஷன் என்ன பண்ணிட்டான், ஆப்ஜெக்ட்னு பாக்குறான், சப்ஜெக்ட்னு பாக்குறான். இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாமி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆத்மாவும் இந்த சித்தமும் எப்படி இருக்கு, இந்த ஆத்மாக்கு இந்த சித்தம் தரிசித்த விஷயமாக இருக்கிறது, பார்க்கப்படுகின்ற வஸ்துவா இருக்கிறது. அதுக்காக சூத்திரம் ஆரம்பிக்குது. விருத்தி சாரூபியம் இதரத்ர
விருத்தி சாரூபியமிதரத்ர விருத்தி சாரூபியமிதரத்ர. விருத்தி சாரூபியம் 2-3 நாள் படிப்போம் இது, அதனால என்ன புரிஞ்சுதோ அப்படியே போட்டோம், திரும்ப நாளைக்கு சொல்லும்போது ஓரளவு புரியும். விருத்தி சாரூபியம் இதரத்திர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விருத்தி விருத்தினா என்ன அர்த்தம், சித்த விருத்தி. கிளம்புற இடம் இது, சித்தத்துல இருந்தா விருத்தி கிளம்புது. சித்தத்துல இருந்து கிளம்பின விருத்தி எங்கெல்லாம் டிராவல் பண்ணும், புத்திக்கு வரும். புத்திக்கு வந்தோன்னு அந்த சித்த விருத்திக்கு பேர் என்னது, புத்தி விருத்தின்னு பேர். தூக்கத்துல இருக்கிறது, வெளிப்படாத அவஸ்தையில இருக்கிறதுக்கு பேர் தான் சித்த விருத்தின்னு பேர், வாசனான்னு பேர் அதுக்கு பேர். அது வெளிப்படும் போது எங்க வரும், புத்தி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் புத்திக்கு வரும்போது அதுக்கு பேர் புத்தி விருத்தி, தாட். அதே தாட் பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும்போது அதுக்கு பேர் மனோவிருத்தி. மனோவிருத்தி, புத்தி விருத்தி, சித்த விருத்தி. இதுக்கப்புறம் அந்த தாட் பாத்தீங்கன்னா மனசுல இருந்து பாத்தீங்கன்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா வெளியில போகுது. 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா வெளியில போகும்போது கண்ணு வழியா போச்சுன்னா அதுக்கு பேரு சக்ஷு விருத்தி. கண்கள் வழியா போச்சுன்னா அதுக்கு பேரு சக்ஷு விருத்தி. காது வழியா அதுக்கு வெளியில போச்சு அப்படின்னா ஸ்ரோத்திர விருத்தி. மூக்கு வழியா ஸ்மெல் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கிராண விருத்தி. நாக்கோட அந்த பட்ஸ்ல இருந்துகிட்டு டேஸ்ட் எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு ரச விருத்தி. நம்ம ஸ்கின் ஃபுல்லா இருந்துகிட்டு எல்லா டச்சிங்கையும் இது பண்ணுது, சென்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்பர்ஷ விருத்தி. மனோவிருத்தி தான் 5 சென்ஸ் விருத்தியா மாறி 5 விஷயங்களை பாத்தீங்கன்னா பஞ்சபூத விஷயங்களா இருக்கிற இந்த மொத்த லோகத்தையும் என்ன பண்ணுது, நேரடியா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. அப்ப சித்த விருத்தி தான் முதல் பேஸ் பாத்தீங்கன்னா சித்த விருத்தி. இந்த சித்த விருத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெர்சனை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷன் இந்த சித்தம் நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அதை தூரமா வச்சு இவன் விலகிட்டான். நான் திரஷ்டா, இது திருஷ்யம்னு அவன் செப்பரேட் ஆயிட்டான். நீங்களோ நானும் எப்படி இருக்கோம் அப்படின்னா இன்னும் செப்பரேட் பண்ண முடியல. சித்து ஜட கிரந்தின்னு பேரு. நம்மள்ட்ட எல்லாம் இருக்கிறது என்ன பேரு, சித்து. சித்துனா சைத்தன்யம், நான். ஜடம், எது ஜடம் அப்படின்னா இந்த பிரகிருதி மாயாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற சித்த, மனசு, புத்தி, சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த தேகம், இந்த உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜடம். மெயின் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே ஐட்டத்துல மூலத்தை கொண்டு வந்துருங்க, சித்தம்னு கொண்டு வந்துருங்க. இந்த மொத்த உலகம் என்னது, சித்தம். இந்த சித்தம் இருக்கு, நான் இருக்கேன். இந்த சித்தம் சொல்லக்கூடியது ஜடம், இந்த சித்துன்னு சொல்லக்கூடியது என்னது, சேத்தனம், சைத்தன்யம், உணர்வு. இந்த சித்து ஜட, இந்த சித்தையும் ஜடத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரந்தின்னு பேரு. கிரந்தினா என்ன அர்த்தம், நாட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கு. மனசை விட்டு ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியல. உண்மைதானே, மனசை விட்டு இருக்க முடியுதா நம்மளால? நான் தனியா நில்லுங்க, நிக்க முடியல, எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இது எப்ப உண்டாச்சு அப்படின்னா அனாதி சம்சாரம். அனாதி காலத்துல இருந்து இந்த சித்தமானது இந்த நான் அப்படின்ற தத்துவத்தோட என்ன இருக்கு, கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் சித்து ஜட கிரந்தி அப்படின்னு பேர். இந்த சித்து ஜட கிரந்தினால என்ன சுவாமி நடக்குது, ஏன் சாமி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா இதாங்க ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் இதுதான். என்னன்னா விருத்தி சாரூபியம் இதரத்த. 3 சப்தம் இருக்கு, விருத்தி சாரூபியம் இதரத்த. இதரத்திரன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியை அடைந்தவனுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இதரத்திரனா மற்றவர்கள் விஷயத்தில். இதரத்திரனா மற்றவங்கள்ட்ட. சமாதிஸ்தனை விட்டுருங்க, 2 சூத்திரத்துல அவனை பத்தி பேசி முடிச்சாச்சு. அந்த கைவல்யத்தை அடைந்த முக்த புருஷனை தவிர்த்து மற்றவர்களுக்கு. இதரத்திரன்றதுக்கு அர்த்தம் மற்றவர்கள் விஷயத்தில். மற்றவங்க விஷயத்துல எப்படி இருக்கு இந்த சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த விருத்திக்கு அனுசாரமா. சித்தம் பாத்தீங்கன்னா எந்த விதமான விருத்திகளை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, சித்தம்னாவே விருத்தி தான். சித்தம் எந்த விதமா விருத்தியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா சாரூபியம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஏற்றால் போன்று இந்த புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாவும் ஆகிறது. பவதி மற்றவர்களுக்கு, ஜீவன் முக்தர்களை விட்டுட்டு மற்றவர்களுக்கு, இதரத்திரனா மற்றவர்களுக்கு விருத்தியோட சாரூபியம். சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் எது மயமா ஆகுதோ அந்த மயமா இந்த நான் சொல்லக்கூடிய ஆத்மாவும் ஆகின்றது. புரியுதா?
எப்படி சுவாமி? அதான் நேற்று எக்ஸாம் சொன்னல, காத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் இல்லை, காத்துக்கு ஸ்மெல் இல்லை. ஆனால் அகர்பத்தி கொளுத்தி வச்சோன்னே என்ன ஆகுது? சாண்டல்வுட் அகர்பத்தி கொளுத்தி வச்சோன்னே அந்த காற்று என்ன ஆயிடுச்சு? சாண்டல்வுட் ஆயிடுச்சு. நான் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருப்பேன். எனக்கு அகர்பத்தினா ரொம்ப பிடிக்கும். நேற்று ஒரு அம்மா வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. கவிதா வந்து நல்ல அகர்பத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நான் ஒரு 3 அகர்பத்தி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 1, மதியானம் 1, ராத்திரி 1, சாயந்தரம் 1, வெரைட்டியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து வீடு ஃபுல்லாக இந்த அகர்பத்தி ஸ்மெல் இருக்கணும். அப்போ காத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் காத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகர்பத்தி, என்ன அகர்பத்தி கொளுத்துறனோ, சாண்டல்வுட் கொளுத்துனா சாண்டல்வுட் காத்தாயிடுது, ஜாஸ்மின் கொளுத்துனா ஜாஸ்மினோட ஸ்மெல் ஆயிடுது. இது மாதிரி எதெல்லாம் நான் அகர்பத்தி சொல்றோம் இது பண்றோம்னா அதோட சேர்ந்து எப்படி காத்து வந்து அந்த ஃபார்முக்கு மாறுதோ, டிஃப்ரெண்ட் இல்லாம ஆகுதோ, காத்தும் அந்த அகர்பத்தியோட ஸ்மெல்லும் எப்படி ஆகுது? ஒரே மாதிரி ஆயிடுது. பிரிச்சு பார்க்க முடியல. காத்து ஸ்மெல் இல்லாத காத்து தனியா, அகர்பத்தியோட ஸ்மெல் இருக்கிற காத்து தனியா நம்மளால என்ன பண்ண முடியல? செப்பரேட் பண்ண முடியல. காத்துனாவே நமக்கு அகர்பத்தியோட ஸ்மெல் தான் வருதோடைய, மற்றபடி தனியா இல்லை. ரூமுக்கு வெளியில போய் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரூம்குள்ளார வந்து அகர்பத்தி ஸ்மெல் தான் இருக்கு. இதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? விதவிதமான தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், நிறைய அன்பு, நிறைய கருணை, நிறைய வெக்கம், நிறைய பயம், விதவிதமான தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வருவாங்க என்ன பாக்குறது. ஜெர்மன்ல இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன், வயசு பையன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7th படிக்கும்போது 6th படிக்கும்போது என்ன பார்த்தாங்க. இப்போ வந்து டிகிரிலாம் முடிச்சு ஜாப் போயிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ரீலங்கால வார் நடக்கும்போது இவங்க கேரி ஆயிருக்காங்க, கன்சீவ் ஆயிருக்காங்க. அப்ப அந்த கன்சீவ் ஆயிருக்கும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க மூவ் ஆகி மைக்ரேட் ஆகி என்ன பண்ணிருக்காங்க, ஜெர்மன் போயிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காங்க. அப்ப அந்த பயந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சீவ் ஆன அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. அந்த பையன் பிறந்ததுல இருந்து அந்த பையனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பயம். அம்மா பின்னாடியே இருப்பான், அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பான் எங்க போனாலும் வந்தாலும். அப்படியே ஒரு சின்ன நாய் கத்திச்சுனா கூட வந்து பாத்தீங்கன்னா குலைச்சதுனா கூட பயந்து போயிடுவான், மிரண்டு போயிடுவான். எல்லா இடத்துலயும் பயம். ஏன் அப்படின்னு கேட்டா அப்ப பயம், அவன் பயந்தவனா ஆயிட்டான். பயம்ன்றது எங்க உண்டாகுது? சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பயம் தோணுது. சித்த விருத்தியில பய விருத்தின்னு பேரு. அந்த பயவிருத்தி தோன்றின மாத்திர, பயத்தோட கூடிய எண்ணம் தோன்றின மாத்திரத்துல அந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆத்மாவும் என்ன ஆயிடுது? பயந்தவனா ஆயிடுது. அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பயந்தவங்க அப்படின்றோம். என்ன மாதிரி ஆளை கேட்டீங்க அப்படின்னா சுடுகாட்டுல போய் படுத்து தூங்குற ஆட்கள் நாங்கெல்லாம். ரொம்ப நிறைய வாட்டி தூங்கியாச்சு. பயம் இருக்குமா? இருட்டாவது மண்ணாங்கட்டியா என்ன ஆயிருப்போம், பாட்டுக்கு போயிட்டே இருக்காது. காட்டுல கூட விட்டாலும் போயிட்டே இருப்போம். அவர் ரொம்ப தைரியமானவருங்க. நான் தைரியமானவன் இல்ல, என்னுடைய தாட்டு வந்து பாத்தீங்கன்னா தைரியமானது, எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு. அப்ப தாட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர் ரொம்ப கருணையானவருங்க. கருணான்றது வந்து பாத்தீங்கன்னா மனசோட நேச்சர். அது இந்த ஆத்மாக்கு அது இல்லை. ஆனா இந்த ஆத்மா கருணையான தாட்ஸ் வரும்போது கருணையானவரா பர்சனாலிட்டி சொல்றோம். அவர் ரொம்ப கோப்பிங்க, எப்ப பார்த்தாலும் கோபப்படுவார் அப்படின்றோம். அவர் கோபப்படல, தாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கோபம். ஆனா அந்த தாட்டை உடைய அது பக்கத்துல இருக்க இந்த ஆத்மாவும் என்னவா இருக்கு? அது மயமா கோப்பியா ஆயிடுது. ரொம்ப கோபத்துல இருக்க, பக்கத்துல வராதிங்க அப்படின்னு நானே சொல்லுவேன் நிறைய பேர்ட்ட. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது டென்ஷனா இருக்கும். என் சிஷியர்கள் வந்து ஒழுங்கா போயிடுங்க, சீக்கிரம் போயிடுங்க, என் வாயில ஏதாவது வந்துடும், போயிடுங்க, கோபமா இருக்கேன், கோபமா இருந்தா சாப்பாடுலாம் கிடைச்சிடும், போயிடுங்க அப்படின்றது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே அந்த கோபத்தாட்டு வரும்போது நானே கோப்பியா பர்சனாலிட்டி ஆயிடுது. அப்ப நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசோட தாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டி நம்ம என்ன பண்றோம்? காமியா நினைக்கிறோம், கோப்பியா நினைக்கிறோம், கருணை உள்ளவனா நினைக்கிறோம், ரொம்ப லவபிள் பர்சனா நினைக்கிறோம், பயந்தவனா நினைக்கிறோம், ரொம்ப வெக்கப்படுற ஆட்டா நினைக்கிறோம். என்னை பார்க்க ஒரு சின்ன பொண்ணு வரும், பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா போதும், அப்படியே சுவாமி அப்படின்ட்டு அப்படியே அப்படியே கூணி குறிக்க ஒரு சின்னோண்டு குட்டி பொண்ணு. இன்னைக்கு காலில் கூட பார்த்தேன் நான். சாமி அப்படின்ட்டு வர அப்படியே ஏதோ கூச்சம், அவ்வளோ கூச்சம், ஷைனஸ்.
அந்த பொண்ணை பார்த்தா அது ரொம்ப கூச்ச பொண்ணாச்சே அப்படின்னா, கூச்ச பொண்ணு அது இல்லை, தாட்ஸ் வந்து கூச்சம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பர்சனாலிட்டி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சிதானந்த பர்சனாலிட்டியா நம்மளுது. சொல்லுங்க பார்க்கலாம். சச்சிதானந்தமா சாமி? ஏதோ பாடம் படிக்கும் போது மட்டும்தான் சச்சிதானந்தம் தெரியுது. பாடம் முடிச்சதுக்கு பிறகு, இப்ப பாடம் போயிட்டு இருக்கும் போதே நீங்க சொல்றீங்க சச்சிதானந்தம், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன். ஆத்மாவாவது புண்ணாக்காவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. மனசு என்ன வேஷம் போடுதோ அந்த மனசோட வேஷம்தான் நம்ம. ஒரே நாளைக்கு வந்து பாருங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை பர்சனாலிட்டி பாருங்க. பலமுக மன்னன் ஜோன் ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவான். இதுல தினத்தந்தி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் போடுவாங்க. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பையன், 2 பசங்களோட இது கார்ட்டூன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த முகத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஷேப்புக்கு மாத்திப்பான். யானை, சிங்கம், புலி, கரடி அப்படின்னு. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் அதுதான். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமயத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டே போறோம். நம்ம பர்சனாலிட்டி வந்து சச்சிதானந்தம் இல்லை. நம்ம பர்சனாலிட்டி என்னவா இருக்கு? மனோவிருத்திகளுக்கு ஏற்றாறு போல இருக்கு. இததான் இந்த சூத்திரம் சொல்லுது. சமாதியில நின்னு இந்த சித்தம் வேற நான் வேறன்னு எவன் பிரித்தறிந்தானோ அவன் ஞானி. அவனுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிற சாமானிய மனிதர்கள் எல்லாரும் இதரத்திர எல்லாத்தோட விஷயத்திலையும் விருத்திக்கு ஏத்த மாதிரி இந்த புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மா ஆகின்றது. நான் என்னுடைய விருத்திக்கு ஏற்ற மாதிரி ஆகிறேன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சித்த விருத்திக்கு ஏற்றார் மாதிரி ஆகிறார்கள். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, தண்ணியில ஒரு சொட்டு கலரை போட்டீங்கன்னா எந்த கலர் போடுறீங்களோ அந்த கலரா தண்ணி மாறிடும். நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய நான்ன்றது சகுன சாக்காரமா இருக்கிற இந்த மனசோட தாட்டுக்கு ஏத்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கு நம்ம விஷயத்தில். அதனாலதான் ஒரு பர்சனாலிட்டி இல்லை நமக்கு. சச்சிதானந்தத்துல இருந்து எல்லா மனசு ஆட்டி வைக்கிற மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே இருக்கிறோம். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி சாரூபியம் இத்தரத்திர. இந்த சூத்திரத்தை நான் இனிமே நிறைய இடத்த பயன்படுத்துவேன். வேதாந்தம் படிக்கும் போது கூட விருத்திக்கு ஏற்றார் போல விருத்தியோட அனுரூபமா இந்த புருஷன் ஆகின்றான். யாருக்கு? சமாதியில இல்லாத மற்றவர்களுக்கு அப்படின்னு சூத்திரம் முடியும். இதோட மீனிங் என்னமோ பாஷ்யத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சைக்காலஜி, இதுதான் இந்தியன் சைக்காலஜி, வேற எதுவும் இல்லை. இந்தியன் சைக்காலஜி அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. இங்க ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, அவன் தாண்டி போயிட்டான். மீதி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இனி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு தாட்டு விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க உங்க பர்சனாலிட்டியில இல்லை. இப்ப முதல் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது, நம்ம எல்லாரும் பர்சனாலிட்டி. எந்த பர்சனாலிட்டி? மனசு என்ன வேஷம் போடுதோ அதுதான் நம்ம வேஷமா இருக்கு. அதுதான் விருத்தி சாரூபியம் இத்தரத்தை. ஹரியோ ஹரியோ.